ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் உங்கள் NK வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி கார்த்திகை தீபம் அப்படின்னால கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக நம்ம சேனலில் மாவேலி சுற்ற போகிறோம். ஸோ மாவேலி அப்படின்றது எல்லாருமே புதுசாக இப்போ வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்படக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனால் இது முன்னாடி காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம். கார்த்திகை தீபம் தண்ணி தான் இந்த மாவேலி வந்து எல்லாருமே சுற்றுவாங்க. அண்ட் கிராமப்புறங்களில் இது ரொம்பவே ஃபேமஸாக வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாடுவாங்க. ஸோ இந்த மாவேலி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்ககிட்ட இப்போ நான் காமிக்கிறேன். அண்ட் யாரெல்லாம் மாவேலி தெரியும், மாவேலி யாரெல்லாம் சுற்றிருக்கீங்க அப்படின்றவங்க மட்டும் எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் மாவேலி எப்படி செய்கிறது அண்ட் அது எப்படி சுற்றுறது அப்படின்ற ரெண்டு விஷயத்தை நம்ம சேனலில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்களும் அந்த மாவேலி வீட்டில் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மாவேலி எப்படி இருக்குதுன்னு இப்போ நான் காமிக்கிறேன் வாங்க. ஸோ இதுதாங்க மாவேலி. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன சைஸில் ஒன்று பண்ணியிருக்கோம் அண்ட் பெரிய சைஸில் ஒன்று இருக்குது. இந்த பெரிய சைஸ் மாவேலி. ஸோ இதுதான் வந்து இதோட அடுத்த சைஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் மருந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய தீப்பொறி வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது எப்படின்னு நம்ம நைட் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா தீபத்தன்னைக்கு கார்த்திகை தீபத்தன்னைக்கு எப்பவுமே மழை பெய்யும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கும் மழை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நைட்டு எப்படி இருக்குன்னு தெரில, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அது இது எப்படி சுற்றுவாங்க அப்படின்னா அது வரைக்கும் அந்த சணல் கையில் பிடிச்சிட்டு சைன்னு சுற்றுவாங்க. அழகாக தீப்பொறி வரும். அதுதான் எப்படின்றது தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மாவேலி செய்கிறது தேவையான பொருட்கள் எல்லாமே எடுக்கிறதுக்காக போயிருக்கோம். இதுக்கு மெயினாக என்னென்ன தேவை அப்படின்னா ஆனங்காய், அப்புறமேட்டு பனைமட்டை அண்டு ஒரு காட்டன் துணி அண்ட் சணல் கயிறு. இந்த 4 ஐட்டம் இருந்தால் போதும், நம்ம மாவேலி ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பனை மரத்தில் ஏறிட்டுருக்கோம். எதுக்காக அப்படின்னா ஆனங்காய் எடுக்கிறதுக்காக. ஸோ ஆனங்காய் பனை மரத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் கிராமப்புறங்களில் நிறைய இடத்துல நம்ம அதை பார்க்க முடியும். அண்ட் இது எப்படி பார்க்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நல்லா காஞ்சி இருக்கும்போது எடுத்துடணும். ஸோ ஈரமாக இருந்தால் இது வந்து அந்தளவுக்கு எஃபெக்டாக இருக்காது சுற்றும் போது. ஸோ நல்லா காஞ்சி இருக்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆனங்காயெலாம் கலெக்ட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ ஆனங்காய் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆனங்காய் வந்து நம்ம வந்து பற்ற வச்சு நல்லா வந்து நெருப்பில் வந்து எரிய வைக்கணும் அதை. ஸோ நல்லா திகுன்னு அது எரியணும். அது எப்படி எரிய வைக்கணும்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதை எப்படி எரிய வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மண்ணில் கொஞ்சம் குழி தோண்டி அந்த ஆனங்காய் உள்ளே போட்டு உள்ளே நெருப்பு வச்சிடணும். ஸோ நெருப்பு வச்சு மூடிடணும். கிட்டத்தட்ட கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி அதை எடுக்கணும் வெளியில். ஸோ அது நல்லா அப்படியே எப்படி சொல்கிறது, நல்லா அப்படியே கருகுன நிலையில் இருக்கும், நல்லா எரிஞ்சு போயிருக்கும். ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் இப்போ காமிக்கிறேன் இருங்க. ஸோ இதுதான் ஆனங்காய். இதை வந்து நாங்கள் வந்து ஃபயர் பண்ணி அதாவது எரிச்சதுக்கப்புறம் அது எப்படி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ எரிச்ச ஆனங்காவை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சுற்றியாலோ அப்படி இல்லைன்னா அம்மி இருக்குல்ல, ஸோ அம்மியில் கூட நம்ம வந்து நல்லா நைஸாக மழைன்னு அதை வந்து அரைக்கணும். லைக் பவுடர் இந்த மருந்து தயாரிப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அரைக்கணும். அதுக்கு பதிலாக இப்போ வந்து வீட்டில் அம்மி இருந்தால் நீங்கள் அம்மி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம சுற்றி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஒரே ரீசன் அப்படின்னா நல்லா மழைன்னு இருக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இதில். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒர்க் போயிட்டுருக்கு தீவிரமாக. நம்ம பிரதர்ஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வேலை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா இதை நீங்கள் வந்து அம்மியில் இப்போ வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இதை அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா இதை அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா சும்மா மழைன்னு வரணும். கையில் எடுத்தால் இந்த மாதிரி பவுட்ரு அப்படியே கொட்டணும். ஸோ இதுதான் அந்த வந்து பதம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு தேவை ஒரு காட்டன் துணி. நம்ம அப்படி சொன்ன மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்குவாங்க. அந்த காட்டன் துணியை சின்னதாக கிழிச்சுக்குவாங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை செய்ய போகிறீங்க அதுக்கேற்ற மாதிரி துணி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒன்று நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். இப்போ இந்த துணியை இந்த சைஸுக்கு கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மருந்தை இதில் வந்து கொட்டணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவர் எதுக்கு எடுக்கிறாருன்னா அந்த துணியை வந்து கட்டுறதுக்காக. ஸோ உள்ளே மருந்து வச்சதுக்கப்புறம் அதை வந்து நல்லா டைட்டாக கட்டணும். ஸோ வெளியில் வந்து மருந்து வெளியே விழாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து துணி ரெடி. ஸோ நம்மளுடைய காட்டன் துணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெடியான நம்ம காட்டன் துணியில் என்ன பண்ணுறோம்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மருந்தை வந்து போடுறோம். ஸோ நிறைய மருந்து யூஸ் பண்ணால் தான் பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும். அண்ட் இந்த மாவேலி பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்தன்னைக்கு மட்டும்தான் சுற்றுவாங்க. அண்ட் நிறைய சயின்டிஃபிக் விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அந்த காலத்தில் வந்து கிராக்கர்ஸ்லாம் கிடையாது. ஸோ கிராக்கர்ஸுக்கு பதிலாக மாவேலி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து பொல்யூஷன் கிடையாது. அண்டு சவுண்ட் பொல்யூஷன் கிடையாது. எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. ஸோ சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை பார்த்திங்கன்னா சுற்றும் போது அதில் வர அந்த தீப்பொறி கூட ஜஸ்ட் ஒரு செகண்டில் அந்த காற்றுல அப்படி தானே மறைஞ்சிரும். அந்த அளவுக்கு பெரிய
ஃபயர் ஆக்சிடெண்ட் அளவுக்குலாம் ரொம்ப இம்பேக்டாக இருக்காது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே மருந்து வச்சதுக்கப்புறம் இது அழகாக நிறைய பேர் இதை வந்து ரவுண்டாக அந்த மூட்டை மாரி இந்த பால் மாரி கட்டுவாங்க. அப்படிலாம் நீங்கள் அழகாக அந்த ரவுண்டாக கூட சுற்றிக்கலாம் அதை. ஸோ வி ஆர் ரோலிங் அவர் மாவலி. தனக்கு தேவை. ஸோ பனை மட்டையை வச்சு தான் நம்ம வந்து அதை கட்டணும் டைட்டாக. ஸோ அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு பனை மட்டையை வந்து வெட்டிட்டு வந்துடலாம். ஸோ வெட்டினதுக்கப்புறம் இந்த பார்த்திங்கன்னா பனை மட்டையோட ஷேப்பு ஸோ இந்த மாதிரி தான் அதை கட் பண்ணணும். ஸோ ஒரு பனை மட்டையை எடுத்துக்கிட்டு அதில் ஜஸ்ட் அந்த எப்படி சொல்கிறது இந்த வி ஷேப்பில் வந்து 3ஆக கட் பண்ணிக்கோங்க அதை. ஸோ இதுக்கு சென்டரில் தான் நம்மளுடைய அந்த மருந்தை உள்ளே வச்சு இதை டைட்டாக கட்டணும். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்து அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க, அது எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத. ஸோ அந்த 4 பக்கம் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய மருந்தை உள்ளே வச்சுட்டு இப்போ என்ன கட்டணும். எது யூஸ் பண்ணாலுமே நல்லா ஸ்ட்ராங்காக கட்டணும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த பனை மாட்டோட பாட்டமில் 2 சைடும் லைட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் சணல் கயிறு கட்டினீங்க அப்படின்னா க்ரிப் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு சுற்றும் போது. அண்ட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்பி யூஸ் பண்ணி நம்மளுடைய ஒர்க் வந்து 99% அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் வந்து இன்னும் சணல் கயிறு மட்டும் ஆட் பண்ணணும். அதை கட்டிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ அது அப்படி ஃபினிஷிங் இருக்குன்றதை காமிக்கிறேன் உங்களுக்கு நான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைட்டிங் வச்சாச்சு. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபைனல் ப்ராடக்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் மொத்தம் வந்து 4 இருக்குது. மொத்தம் டோட்டலாக 5 இருந்துச்சு. ட்ரையல் பார்க்கறதுக்காக ஒன்று யூஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 வந்து நம்மளுடைய பிரதர் செஞ்சு கொடுத்தாங்க. அந்த 1 வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு அவர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ மொத்தமாக நம்மக்கிட்ட 5 பீசஸ் இருந்துச்சு. 1 ட்ரையல் பார்த்தாச்சு, மீதி இருக்க 4 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை நெருப்பு வைக்கணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லைக் கொட்டாங்குச்சி ஆகட்டும், இல்லைனா கறி துண்டு கறி இந்த நெருப்பு வைக்க கறி இருக்குல்ல, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினான விஷயம், நம்ம அந்த ஆனங்காய் பவுட்ரு மேலே வந்து இது வைக்கக்கூடாது, நெருப்பு வைக்கக்கூடாது. ஜஸ்ட் அந்த என்ன சொல்கிறது, அந்த அனல், அந்த எப்படி சொல்லுவாங்க, லைக் அந்த கணை, அந்த நெருப்போட கணை மட்டும்தான் வைக்கணும். ஜஸ்ட்டு அது வந்து அப்படி பிடிச்சிக்கும் அந்த இதுவை.
அந்த நெருப்பு பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். அப்புறம் மேலே இருக்கிறத தட்டி விட்டு நம்ம ஊதுனா போதும், ஃபுல்லாக அது வந்து ஃபயரை வந்து கேட்ச் பண்ணிக்கும். எக்காரத்துக்கு ஒன்றும் கிருஷ்ணாயிலோ இல்லை கற்பூரமோ மேலே அது வச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிரும். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் யாருமே பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 2 மினிட்ஸ் இல்லை ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணி அப்படின்னா நெருப்பு ஆட்டோமேட்டிக்காக அது பிடிச்சிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா தீப்பொறி வர ஆரம்பிக்கும். லைட்டாக நீங்கள் ஸோ வந்து ஜஸ்ட் நம்ம ஊதுனா போதும், அது வந்து வரக்கூடிய தீப்பொறியை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய மாவடி ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆஃப்டர் 2-3 வாட்டி ஊதி பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து மாவலி சுற்ற ஆரம்பிச்சிடலாம். இது சுற்றும் போது எப்படின்னா மாவலியோ மாவலி அப்படின்னு கத்திட்டு தான் நிறைய பேர் சுற்றுவாங்க. ஸோ அப்படியே நம்மளும் சுற்றி இருக்கோம், மாவலியோ மாவலி அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜாலியாக சுற்றி விளையாடிட்டு இருந்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் டிஃப்ரெண்ட் நாங்கள் ஸ்டார் போட்டோம், சர்க்கிள் போட்டோம், அண்ட் டிசைன் என்னவோ பண்ணி ஜாலியாக விளையாடி இருந்தோம். அண்ட் உங்களுக்கு நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி ஜாலியாக நெக்ஸ்ட் இயர் கொண்டாடுங்க. அண்ட் இப்போ கூட நீங்கள் ட்ரையல் பார்த்துக்கலாம் வீட்டில் சம்மர் டைமில். என்ஜாய் திஸ் வீடியோ கைஸ்.
ஸோ நம்ம சேனலில் இந்த மாவலி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண என்னுடைய ஃப்ரெண்டோட பிரதர் பிரசாந்த் அண்ட் அவருடைய ஃப்ரெண்டு நித்யகுரு அண்ட் அது மட்டும் இல்லை எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு அவங்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பட் அவங்க இல்லைனா நம்ம சேனலில் இன்றைக்கி இந்த மாவலி வீடியோ வந்திருக்காது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலுக்காக நிறைய எஃபோர்ட் பண்ணி அவங்க 2 பேருமே நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருமே பிடிச்சிருக்கும். கைஸ் இவ்வளோ எல்லாமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களை இந்த வீடியோ பெறுவது உங்கள் NK. Bye.